தலைவருடைய முகமும் தலைவருடைய முகவரியும் தான் நமக்கு அடையாளம். நீங்க தலைவரை பார்த்து அவரிடம் ஒரு ஆசி பெற்றுக் கொண்டு எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் எவரும் நம்மளை தடுக்க முடியாது, வீழ்த்த முடியாது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. தலைவர் தான் நமக்கான அடையாளம். அதனால்தான் விசில் என்கின்ற ஒரு அருமையான ஒரு சின்னத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா ஆளும் திமுக என்ன சொல்றாங்க, சரியான ஒரு சின்னம் தான் கொடுத்திருக்காங்க. காலையில் விசில் அடிச்சுட்டு வரும்போது குப்பை தொட்டியை போடுவதற்காக, குப்பையை போடுவதற்காக மக்கள் வருவாங்க. ஆமாம், நாங்கள் விசில் அடித்துக் கொண்டு தெரு தெருவாக குப்பை வண்டியில் வருவோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கைகளில் கருப்பு கலர் கவர் என்கின்ற ஒரு கவரை வச்சிருப்பாங்க. அந்த குப்பை திமுக என்கின்ற குப்பை, திமுக என்கின்ற குப்பையை குப்பை தொட்டியில் போட்டு புதைப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே இலக்கு. விசிலடித்தான் குஞ்சுகள் என்றாங்க. இன்னும் 3 மாசத்திற்கு விசிலடிச்சான் குஞ்சுகளுடைய சத்தம் அதிகமாகத்தான் இருக்கும். திமுக என்பது கேடுகட்ட அயோக்கியத்தனமான கட்சி என்று விசிலடித்தான் குஞ்சுகள் வீதி வீதியாக விசிலடித்து நாங்கள் சொல்லுவோம். இங்கே நடந்து கொண்டிருப்பது பாசிச ஆட்சி என்று விசிலடித்தான் குஞ்சுகளாகிய நாங்கள் விசிலடித்து மக்களிடம் சொல்லுவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அயோக்கியத்தனமான ஆட்சி என்று, திமுக ஆட்சி என்று விசிலடித்தான் குஞ்சுகளாகிய நாங்கள் சங்கு பந்தெல்லாம் விசிலடித்து திமுகவினுடைய முகத்திரையை நாங்கள் கிழிப்போம். வரலாறு திரும்புகிறது. திமுக என்கின்ற கட்சி வரலாற்றிலே இப்பொழுதுதான் ஒரு வலிமையான ஒரு கட்சியை எதிர்கொள்கிறது. அதனால்தான் நமக்கு நெருக்கடிகள், அழுத்தங்கள் வருது. போஸ்டர் கிழிக்கிறாங்க, பேனரை கிழிக்கிறாங்க, சுவர் விளம்பரத்தை அளிக்கிறார்கள். அதெல்லாம் உங்களால் பண்ணிட முடியும். 8 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்கள் அண்ணன் விஜய் அவர்களே, உங்களால் என்ன செய்ய முடியும்? என்ன இதயத்தை அப்படியே பொழந்து பார்க்க போறீங்களா? எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்காக, போராடுவதற்காக தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கு. திருநெல்வேலி என்பது அவரின் கோட்டை, இவரின் கோட்டை. நோ 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 நோ, திருநெல்வேலி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை. திருநெல்வேலி என்பது தளபதியின் கோட்டை. அந்த கோட்டையை நாங்கள் கைப்பற்றத்தான் போகிறோம். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது திருநெல்வேலி சட்டமன்ற இந்த தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருப்பாரு. அதற்கான சூழலை நாம் எல்லோரும் உருவாக்கணும். அண்மையில திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன் தமிழன் பிரசன்னா நமக்கு சவால் விட்டுருக்க.